அது சல்லியர்களுக்கானது, அந்த மாவீரர்களுக்கானது. நான் பிறந்த பிறவி பயனை அடைந்ததாகவே நினைக்கிறேன். எங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சிராதரா. அந்த மாவீரர்களை உருவாக்கிய தலைவனுக்கானது, நமது தலைவனுக்கானது. இன்றைக்கு இந்த நேரம் நான் சொல்லக்கூடியது உண்மையாக இந்த படம் எடுத்தது நன்றி என்று நான் சொல்லலாம். கருத்து இது வாழ்க்கையில் அனுபவம் இல்லை எங்களுக்கு. இதெல்லாம் சொல்லி வார்த்தையே இல்லை. நான் அனுபவிச்சதுதான் இதெல்லாம். என் தம்பி மாவீரராய் 30 வருஷம். இது எந்த காலத்திலையும் தர்மத்தையும் நேர்மையும் தனக்கான உரிமைக்காக போராடி அறத்தோடு போராடிய ஒரே அமைப்பு இந்த உலகத்தில் விடுதலை புலிகள் மட்டும்தான். இந்த படத்தின் மூலமாக சொல்லுவார். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஹீரோயின் வேறு லெவல். எனக்கு அழகுதான் வருது அவங்க சொல்லும்போது. அது நான் ரியலாக பார்த்துருக்கேன். அவங்கள கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்துக்கு. உலகத்தில் இருக்க எல்லாரும், எல்லா தமிழனும் இதுக்கு ஆதரவு கட்டாயம் கொடுக்கணும் இந்த படத்துக்கு. இந்த மௌனம் கலைக்கிறதுக்கு இப்படியான படங்கள் வரணும். இப்படியான ஒரு படம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் வரணும். வரும்போதுதான் அந்த மௌனங்கள் கலைக்கப்படும். உங்களுக்கான விடுதலை நாங்கள் கண்டடையலாம். சரியான எமோஷனலா இருந்தது. அழுக வந்தது நிறைய. அடுத்து சொல்ற மாதிரி எல்லாமே மண்ணுக்காகத்தான், எல்லாமே மண்ணுக்காகத்தான், மண்ணுக்கும் அந்த மக்களுக்காகத்தான். எனவே அதை கருத்துல கொண்டு இந்த படம் என்று மட்டும் கடந்து போகாம இது நிழல் அல்ல நிஜம். எனவே போராட்டத்தில் கைகோருங்கள். கதையா சொன்னாங்க. இப்ப விஷுவலா பார்க்க எமோஷனலா இருக்கு.